யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு உதவி புரியும் கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், நான் உங்கள் பாலன். நமது சமய நூல்கள் சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றி விரிவாக சொல்கின்றன. நாம் அவற்றை இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். வெளிப்புற உலகில் உள்ள இடங்களாக, நம் மனநிலையின் அனுபவங்களாக இதனை பிரிவுபடுத்திக் கொள்ளலாம். சொர்க்கம் என்பது மனதின் ஆனந்த நிலையாகும். பாரம்பரியமாக சொர்க்கம் என்பது புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கும் தெய்வீக நிலையாக விவரிக்கப்படுகிறது. பகவத்கீதை மற்றும் கருட புராணம் போன்ற நூல்கள் நல் வினைகளின் மூலம் உயர்ந்த உலக அனுபவம் கிடைக்கும் என்று கூறுகின்றன. ஆனால் தத்துவ ரீதியாக பார்த்தால் மன அமைதி, ஆனந்தம், திருப்தி, பயமின்மை இந்த நிலையிலே சொர்க்கம். ஒரு மனிதன் உள்ளார்ந்த அமைதியுடன் வாழும்போது அவன் இருக்கும் இடமே சொர்க்கமாகிறது. நரகம் என்பது மனதின் வேதனை நிலையாகும். நரகம் என்பது வெறும் தண்டனை அல்ல, அது ஒரு குற்ற உணர்வு, பயம், கோபம், பேராசை, பொறாமை போன்ற நிலைகளின் அனுபவமாக இருக்கலாம். ஒருவர் மன அமைதியின்றி வாழும் போது வசதிகள் இருந்தாலும் அவர் அனுபவிப்பது நரகமே. சொர்க்கம் நரகம் என்பது அது இடமல்ல, அது ஒரு மனநிலை. நாம் பல நேரங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகள் சொர்க்க பூமி என்று கருதுகிறோம். காரணம் வசதிகள். ஆனால் அங்கே வாழ்பவர்கள் பலர் மன அழுத்தம், தனிமை, உளவியல் சிக்கல்கள் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் மன அமைதியை தேடும்போது உபநிஷம் போன்ற நூல்களை படிக்கிறார்கள். சொர்க்கம் என்பது பொருளாதார முன்னேற்றம் அல்ல, அது மனநிலை முன்னேற்றம் என்பது தெளிவாக தெரிகிறது. கர்மா மற்றும் புண்ணியம் இந்த தத்துவத்தின் அடிப்படை கொள்கை கர்ம விதியாகும். நல்வினை நல்ல பயனை தரும், தீவினை துன்பம் மிக்க அனுபவம் தரும். வங்கியில் பணம் சேமிப்பது போல நமது புண்ணியத்தை சேமிக்கின்றோம். அதை அனுபவிக்கும் போது சொர்க்க நிலை கிடைக்கிறது. ஆனால் புண்ணிய பலன் முடிந்ததும் மீண்டும் பிறவி. இதையே பிறப்பு இறப்பு சுழற்சி என்கிறோம். பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி கடலில் தோன்றி மறையும் அலை போன்றது. பிறப்பு, வளர்ச்சி, அனுபவம், இறப்பு, இந்த சுழற்சி தொடர்கிறது. அலை கடலிலிருந்து தனியாக இல்லை, அது கடலின் ஒரு வெளிப்பாடு. அதைப்போல நாம் பரமசத்தியத்தின் வெளிப்பாடு. கடவுள் உணர்வு விடுதலைக்கு வழி. ஒருவன் கடவுளை உணர்ந்து விட்டால் அவன் தனித்தன்மை கரைகிறது. பிறப்பு இறப்பு பயம் நீங்குகிறது. சொர்க்கம் நரகம் அனுபவம் தேவையற்றது. இதையே மோட்சம் என்று கூறுகிறார்கள். அது எங்கே கிடைக்கும்? வெளியில் அல்ல, நம் மனதின் உள்ளே. ஒரு மனிதன் தன்னுள் திருப்தியுடனும் தன்னம்பிக்கையுடனும் மன அமைதியுடனும் வாழும்போது பரிபூர்ண நிலை கிடைக்கிறது. வெளிப்புற சூழ்நிலைகள் அவனை பாதிக்காது. அவன் தீய அனுபவத்தையும் ஒரு பாடமாக பார்க்கிறான். அதனால் அவனுக்கு துன்பம் குறைகிறது. ஒரு அனுபவத்தில் முழு இன்பம் பெற இன்பம் தரும் பொருள், அதை அனுபவிக்கும் கருவி, அதற்கேற்ற மனநிலை, இந்த மூன்றும் ஒன்றிணைய வேண்டும். ஆனால் உடல் மாறுகிறது, சூழ்நிலை மாறுகிறது, மனநிலை மாறுகிறது. ஆகவே வெளிப்புற இன்பம் நிரந்தரமல்ல. நிலையான ஆனந்தம் பெற மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். பலர் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை அடைகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உள்ளது. தன்னை முழுமையாக அறிந்தவருக்கு ஒப்பீடு தேவையில்லை. பயம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். தன்னை அறிதலே ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். சொர்க்கமும் நரகமும் வெளியில் இல்லை, அது அனுபவத்தில் உள்ளது. நல்வினை தீவினை வாழ்க்கையை வடிவமைக்கிறது. பிறப்பு இறப்பு சுழற்சி
கர்மாவால் தொடர்கிறது. கடவுள் உணர்வு விடுதலையை தருகிறது. தன்னை அறிதல் பரிபூர்ண வாழ்வை உருவாக்குகிறது. நாம் இருக்கும் இடத்தையே சொர்க்கமாக மாற்ற முடியும். அது பொருளாதார முன்னேற்றத்தால் அல்ல, மனநிலை முன்னேற்றத்தால். முதலில் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் சொர்க்கமும் நரகமும் பற்றிய உண்மை புரியும். இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.